Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 12.2ல கொஸ்டின் நம்பர் 8 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 9லேருந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ 9th கொஸ்டின் என்ன அப்படின்னா ப்ரூவ் தட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன ஈக்குவலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லெஃப்ட் சைடோட ரிசல்ட் ஃபைன் பண்ணுறீங்க, ரைட் சைடோட ரிசல்ட் ஃபைன் பண்ண போகிறீங்க, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ PQ அப்படின்னு இருக்கிறதுனால P 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், Q வந்து என்ன ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது. Q இம்ப்ளைஸ் P, ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணோம். P இம்ப்ளைஸ் Q வேறு, Q இம்ப்ளைஸ் P வேறு. ஓகே, ஸோ இந்த இம்ப்ளைஸ்னா மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட்டில் ட்ரூ, செகண்டில் ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் ஃபால்ஸ், மற்ற எல்லா கேஸ்லேயும் ட்ரூவா? ஸோ அப்போ Q இம்ப்ளைஸ் P, ஸோ அப்போ திஸ் இம்ப்ளைஸ் திஸ், அப்போ இங்கே ட்ரூ இங்கே ட்ரூ, ஸோ பிரச்சனை இல்லை அந்த இடத்துல. அடுத்தது என்ன? இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ், அது மட்டும் நமக்கு என்ன வரும்? ஃபால்ஸ். மற்ற எல்லா கேஸும் வந்து என்ன? ட்ரூ. ஓகே, மற்றபடி நம்ம ட்ரூ இல்லாததை செக் பண்ண வேணாம். இங்கே ட்ரூ இருந்தால் அங்கே ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் செக் பண்ணணும். அடுத்து ரைட் சைடில் நெகேஷன் P இம்ப்ளைஸ் நெகேஷன் Q. அப்போ நெகேஷன் Pனா என்ன? இதோட ஆப்போசிட். 2 ட்ரூ வந்து 2 ஃபால்ஸாக மாறிடும், 2 ஃபால்ஸ் 2 ட்ரூவாக மாறிடும். நெகேஷன் Q என்ன? Qவாக இருக்கிறது ஆப்போசிட், ஃபால்ஸு ட்ரூ ஃபால்ஸு ட்ரூன்னு வந்துடும். ரெண்டுத்துக்கும் இம்ப்ளைஸ் நெகேஷன் P இம்ப்ளைஸ் நெகேஷன் Q. அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட்டில் ட்ரூ, செகண்டில் ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் ஃபால்ஸ், மற்ற எல்லா கேஸ்லையும் ட்ரூ. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு கேஸ் மட்டும் ஃபால்ஸ், மற்ற ரெண்டும் வந்து நம்மளுக்கு மற்ற மூணும் வந்து ட்ரூ. இப்போ பாருங்கள், இந்த வேல்யூவும் தட் இஸ் இந்த தேர்டு காலமும் ஃபிஃப்த்து காலமும் என்னவா இருக்குது? ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ரிசல்டன் ரெண்டும் ஈக்குவலண்ட், அதுதான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். சின்ஸ் காலம் 3 and 6 ஆர் ஐடென்டிக்கல், ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. தர்ஃபோர் என்ன சொல்லலாம்? Q implies P is equivalent to negation P implies negation Q. ஸோ ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ட்ரூ, அவ்வளோதான். ஓகே, தென் 10th கொஸ்டின் என்ன அப்படின்னா ஷோ தட் தீஸ் டூ ஆர் நாட் ஈக்குவலண்ட் அப்படின்னு பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஈக்குவலண்ட் கிடையாது, நாட் ஈக்குவல். நான் இப்போ மேலே சொல்கிறப்பே சொன்னேன் P implies Q வேறு, Q implies P வேறுன்னு. ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் பர்டிகுலராக. ஸோ அப்போ P and Q, Pனா 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், Q வந்து என்ன ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். P implies Q, so this implies this. ஃபர்ஸ்ட்டில் ட்ரூ, செகண்டில் ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் ஃபால்ஸ், மற்ற 3 கேஸ்லேயும் ட்ரூ. அதே மாதிரி Q implies P, இப்போ தான் மேலே பார்த்தோம். இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ் இருக்கணும். அப்போ இங்கே ட்ரூ இங்கே ட்ரூ, பிரச்சனை இல்லை. இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ், அது மட்டும் ஃபால்ஸ், மற்ற எல்லாமே என்ன? ட்ரூ. இது ரெண்டும் சேமாக இருக்கா? நோ. இந்த காலம் 3யும் காலம் 4ம் நாட் ஐடென்டிக்கல். சின்ஸ் காலம் 3 and 4 ஆர் நாட் ஐடென்டிக்கல், அப்போ ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இல்லாதனால நம்ம என்ன ரிசல்ட் பண்ணி சொல்லிடலாம்? P implies Q is not equivalent to Q implies P. அவ்வளோதான் அந்த ரிசல்ட்டு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. தென் கொஸ்டின் 11 என்ன? நெகேஷன் ஆஃப் P if and only if Q is equivalent to P if and only if negation of Q. ஸோ கொஞ்சம் அந்த கேர்ஃபுல்லாக பாருங்கள் நொட்டேஷன்லாம். P if and only if Qனா ஐடென்டிக்கல், அதே தான் இங்கேயும் இருக்குது. பட் இங்கே நெகேஷன் ஆஃப் Q, இங்கே மொத்தமாக நெகேஷன். அப்போ ஆல்வேஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணிவிட்டு அப்புறம் நெகேஷன். PQ மட்டும்தான் இருக்குது, அப்போ 4 ரோ தான் வரப்போகுது. ஸோ Pயோட வேல்யூ 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், Q வந்து ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். P if and only if Qனா என்ன? ரெண்டுத்துக்கும் ஐடென்டிக்கலாக இருந்தால் மட்டும் ட்ரூ. ஸோ ரெண்டுமே ட்ரூ இருக்குது, ஸோ ரிசல்டன் ட்ரூ. ரெண்டுமே ஃபால்ஸ், ஸோ ரிசல்டன் ட்ரூ. மற்ற 2 கேஸ்லேயும் இட் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் இதோட நெகேஷனா? நெகேஷன்னா என்ன? ட்ரூவாக இருக்கிறது ஃபால்ஸாக மாறிடும், ஃபால்ஸாக இருக்கிறதுலாம் ட்ரூ, ஸோ ட்ரூவாக இருக்கிறது அகெயின் ஃபால்ஸ். தட்ஸ் இட். இதுதான் இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் போடுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? நெகேஷன் ஆஃப் Q அண்ட் P வேணும். P ஆல்ரெடி இருக்குது. நெகேஷன் ஆஃப் Q அதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிடலாம். நெகேஷன் ஆஃப் Q என்ன? ட்ரூ பிகம்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் பிகம்ஸ் ட்ரூ, ட்ரூ பிகம்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் பிகம்ஸ் ட்ரூ. அடுத்து என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்துக்கும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். எது ரெண்டுக்கு? ஸோ Pக்கும் நெகேஷன் ஆஃப் Qக்கும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பண்ணணும். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா ஐடென்டிக்கலாக இருந்தால் மட்டும் ட்ரூ. ஓகே, ஸோ இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ், அப்போ ரிசல்டன்ட் இஸ் ஃபால்ஸ். அடுத்து இங்கே ட்ரூ இங்கேயும் ட்ரூ, அப்போ ரிசல்டன்ட் ட்ரூ. இங்கே ஃபால்ஸ் இங்கேயும் ஃபால்ஸ், அப்போ ரிசல்டன்ட் ட்ரூ. இங்கே ஃபால்ஸ் இங்கே ட்ரூ, அப்போ ரிசல்டன்ட் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ். இப்போ என்ன ஆகுது? எது ரெண்டு செக் பண்ணோம்? இந்த ஒன்று. ஸோ இந்த 4th காலமும் இந்த 6th காலமும் பாருங்கள் சேமாக இருக்கா ரெண்டும்? சின்ஸ் காலம் 4 and 6 ஆர் என்னவா இருக்குது? ஐடென்டிக்கலாக இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ தட் என்ன பண்ணிடலாம்? நெகேஷன் ஆஃப் P if and only if Q is equivalent to P if and only if negation of Q. அப்போ ரெண்டுமே வந்து ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர்
11. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 என்ன அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அதே ரிசல்ட்டு பட் வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள் அப்படின்றது சொல்கிறாங்க. கொஸ்டினை கிளியராக படிங்க. பை யூஸிங் ட்ரூத் டேபிளா ஆர் வித்தவுட் ட்ரூத் டேபிளா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணோம். இங்கே வந்து என்ன P and Q ரெண்டு தான் இருக்குது. இஸ் அ டாட்டாலஜி ஆர் கான்ட்ராடிக்ஷன் ரெண்டில் என்னன்றதை சொல்ல போகிறோம். கான்ட்ராடிக்ஷன்னா ஃபால்ஸ் வரணும், டாட்டாலஜினா ட்ரூ வரணும். இதோட ரிசல்டன் ஃபைனல் ரிசல்டன். இப்போ இதை வந்து வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள் சொல்லியிருக்காங்க. அப்போ வேணும்னா நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது டாட்டாலஜியாக கான்ட்ராடிக்ஷனாக கன்க்ளூட் பண்ணுறதுக்கு நம்ம சைடு ஒர்க்கில் என்ன பண்ணிக்கலாம் ட்ரூத் டேபிள் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அப்போ P வேல்யூ என்ன 2 ட்ரூ 2 ஃபால்ஸு. Q வேல்யூ என்ன ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும் Q இம்ப்ளைஸ் P பண்ண போகிறீங்க. அப்போ இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் ஃபால்ஸ், மற்ற கேஸ்லலாம் என்ன ட்ரூ. தென் ஃபைனலாக இதுக்கும் Pக்கும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஸோ இது ரெண்டுக்கும் இம்ப்ளைஸ் ஆரோ. அப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவாக ஃபால்ஸாக இருக்குது அதுவும் என்ன ட்ரூ. தென் இங்கே வந்து என்ன இங்கே வந்து ஃபால்ஸு இங்கே வந்து ட்ரூ. அப்போ இது வந்து ஃபால்ஸு. ஓகேவா? ஸோ இப்படி வருது நம்மளோட ரிசல்ட். சாரி இம்ப்ளைஸ் ஆரோ ரைட். ஸோ இம்ப்ளைஸ் ஆரோனா என்ன இங்கே ட்ரூ இருந்தால் அங்கே ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ், மற்ற எல்லா கேஸ்லையும் ட்ரூ ரைட். ஸோ இதுக்கும் இம்ப்ளைஸ் ஆரோ. அப்போ இங்கே ட்ரூ ஸோ பிரச்சனை இல்லை, ட்ரூ தான் வரப்போகுது. இங்கே ட்ரூ இங்கேயும் ட்ரூ தான், பிரச்சனை இல்லை. அண்ட் இங்கே ட்ரூ இருக்குது இங்கே ட்ரூ இதுவும் ஃபால்ஸா. ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு இது ரெண்டுமே ஃபால்ஸ் தான். அப்போ நம்ம அதை பற்றி ஃபர்தராக ஒரி பண்ண வேணாம். நமக்கு என்ன வேணும் இங்கே ட்ரூ இருந்து அங்கே ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸு. ஸோ இங்கே 2 இடத்துல ட்ரூ இருக்குது, இங்கேயுமே 2 இடத்துலையும் ட்ரூ தான் இருக்குது. அப்போ எந்த சேஞ்சும் வரப்போகிறது இல்லை. இங்கேயும் வந்து ட்ரூ தான். அப்போ எல்லாமே ட்ரூவாக வரதுனால இது வந்து என்னது நம்மளுக்கு டாட்டாலஜி. இது வந்து ஜஸ்ட்டு டேபிளை வச்சு நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வரதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, பட் நம்மளுக்கு வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள் சொல்லியிருக்காங்க. அதை சைடு ஒர்க்காக பண்ணிவிட்டு ஸோ நமக்கு ஒன்ஸ் டாட்டாலஜி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ப்ரூஃபை எழுத வைக்கிறதுக்கான வழியை நம்ம ஈஸியாக ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள் வச்சு செக் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிசல்ட் எடுத்துக்கலாம். P இம்ப்ளைஸ் Q implies P is equivalent to negation of P or Q implies P. என்ன பண்ணியிருக்கேன் கண்டிஷனல் ஈக்குவலன்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ்னால் என்ன இப்போ நம்மளுக்கு P implies Q அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதுவீங்க கண்டிஷன் ஈக்குவலன்ஸில் நெகேஷன் ஆஃப் P ஆர் Qன்னு எழுதுவோமா. ஸோ இந்த Pயை ஆஸ் இட் இஸ் Pயாகவே இருக்குது. இது மொத்தத்தையும் என்ன பண்ணுறீங்க Qவாக கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன ஆகும் நெகேஷன் ஆஃப் P ஆர் மொத்தமாக இருக்க அந்த Q வேல்யூ அப்படியே எழுதியிருக்கோம். ஒன் மோர் டைம் இதை அகெயின் நம்ம இம்ப்ளிகேஷனில் போடுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறோம். என்ன ரிசல்ட் கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ் அப்படின்ற ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ வில் கெட் திஸ். அகெயின் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் ரெண்டையும் இடம் மாற்றி எழுதிக்க போகிறேன். ஏன்னா இந்த ஆரோ ஃப்ரண்ட்டில் வரணும், அதுக்காக இடம் மாற்றுறேன். ஸோ அப்போ A ஸ்டார் பிஏ B ஸ்டார் ஏன்னு எழுதுறோன்னா அதுக்கு பேர் என்ன கம்யூட்டேட்டிவ். ஸோ அப்போ கம்யூட்டேட்டிவ் படி என்ன பண்ணுறேன் 2 இடத்தையும் மாற்றி எழுதிக்கிறேன். Q implies P ஆர் நெகேஷன் ஆஃப் Pன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு நான் அகைன் என்ன பண்ணுறேன் கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ். கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ்னால் என்ன இப்போ தான் மேலே பேசணும் ரைட். P implies Qன்னு இருந்ததுன்னா அதை வந்து நெகேஷன் ஆஃப் P ஆர் Q அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அதனால் நெகேஷன் ஆஃப் Q ஆர் Pன்னு எழுதிக்கிறோம் இதை. ஓகே, ஆர் நெகேஷன் ஆஃப் Pன்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த 2 ப்ராக்கெட்ஸை இடம் மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க ஆப்ரேஷன் வந்து என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுத்துக்கும் எழுதிட்டேன். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி. ஓகே, ஏன் அப்படின்னா இது ரெண்டும் நெகேஷன் P அண்ட் இட்ஸ் நெகேஷன் வந்து நமக்கு ட்ரூவாக இருக்கும் அந்த கண்டிஷனுக்காக. அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி நம்ம இதை எழுதிக்கிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவலன்ட் டு நெகேஷன் ஆஃப் Q ஆர் ட்ரூ. கரெக்டாக இதோட ரிசல்டன்ட் என்ன ட்ரூ. இன்கேஸ் இது டவுட் வந்தால் என்ன பண்ணணும் சைடில் ஒர்க் பண்ணி பார்த்துருங்க. ஸோ Pயோட ட்ரூத் டேபிள் ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் இருக்கும், ஏன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான். நெகேஷன் ஆஃப் Pனா என்ன ஃபால்ஸ் பிகம்ஸ் ட்ரூ, ட்ரூ பிகம்ஸ் ஃபால்ஸ் ஆயிரும். அடுத்த ரெண்டுத்துக்கும் ஆர். ஆர்னா என்ன அர்த்தம் ஒரு இடத்துல ட்ரூ இருந்தாலும் ட்ரூ. ஸோ இங்கே ட்ரூ இருக்கா அப்போ ட்ரூ, இங்கே ட்ரூ இருக்கா அப்போ இட் இஸ் ட்ரூ. அப்போ ரிசல்டன்ட் வந்து நமக்கு என்னவா வருது ட்ரூவாக வருது. அப்போ இதோட ரிசல்டன்ட் ட்ரூ. அடுத்து நெகேஷன் ஆஃப் Q கூட நம்ம ஆர் ட்ரூ பண்ணுறப்ப எனக்கு ரிசல்டன்ட் என்ன வரும் ட்ரூ. இதெல்லாம் நம்ம பேசிக் டெஃபினிஷன்ஸ் முன்னாடி பார்த்தோம்ல இந்த எக்ஸசைஸ் இந்த செக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ்க்கெலாம் முன்னாடி அதில் இந்த விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். ஒரு ரிசல்டன்ட்டு அது கூட ட்ரூவை நான் யூனியன் பண்ணுறப்ப எனக்கு ரிசல்டன்ட் என்ன வரும் ட்ரூவாக வரும். அப்போ ஃபைனல் ரிசல்டன்ட் என்ன ட்ரூ. therefore P implies Q implies P is a tautology. ஸோ நான் இந்த ரிசல்ட்டுக்காக தான் என்ன பண்ணேன் ட்ரூத் டேபிள் எழுதி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் ரெடி இப்போ இதில் டவுட் வருதா உடனே ட்ரூத் டேபிள் எடுத்து செக் பண்ணிக்கணும். இதில் டவுட் வருதா ஏதாவது ரிசல்ட் டவுட் வந்தாலே ஜஸ்ட்டு ட்ரூத் டேபிளை வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க வெதர் நீங்கள் கரெக்டாக தான் எழுதுறீங்களா. இப்போ எனக்கு ட்ரூத் டேபிளை நான் போட்ட உடனே தெரிஞ்சிச்சு இட்ஸ் அ டாட்டாலஜின்னு.
அப்போ நான் ஃபைனலாக எனக்கு இந்த இடத்துல ட்ரூ வருமா இல்லை க்யூ வருமா ஒரு நெகேஷன் க்யூ வருமா என்ன வரும்ன்ற ஒரு டவுட் வந்தால் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு டாட்டாலஜின்னு. அப்போ ரிசல்ட்டை ட்ரூன்னு எழுதி ப்ரொசீட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 12. ஓகே, அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ரிசல்ட் எழுதினா மட்டும் போதும். சின்ஸ் அப்படின்னு போட்டு என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு எழுதினா போதும். இன்னும் நீங்கள் அதை டீட்டெயிலாக எழுதணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் மேலே எழுதின மாதிரி P இம்ப்ளைஸ் Qனா வந்து என்ன இஸ் ஈக்குவலன் டு நெகேஷன் ஆஃப் P ஆர் Qன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி கம்யூட்டேட்டிவ்னா என்ன பண்ணலாம், P இம்ப்ளைஸ் Q ஆர் ஆர் Qன்னு இருக்குன்னா அது ஈக்குவலன் டு Q ஆர் P அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். அதான் நம்ம இங்கே பண்ணியிருந்த இடம் மாற்றி எழுதுனது. அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம் வேணும்னா. ஓகே, இல்லை ஜஸ்ட் அந்த நேம் சொன்னால் போதும், தட்ஸ் enough. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 12 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 12th கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டோட்டலாக நமக்கு 15 வரைக்கும் இருக்குது இந்த எக்ஸசைஸில். அதை நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் as well as சாப்டர் 12 as well as உங்களோட சிலபஸ் ஆஃப் மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம் அப்கமிங் வீடியோவில். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.